வாங்க ஜவ்வரிசி சேமியா பால் பாயாசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு சுடுதண்ணியில் ஒரு 10 பாதாம் ஊற வச்சுக்கோங்க. 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊறிச்சு எடுத்துக்கலாம். உரிச்சு எடுத்தாச்சு. இது மிக்சியில் போட்டு நல்லா பாலாக்கிடலாம். பாதாமை அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்து சேமியா வறுத்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு திராட்சை முந்திரி வறுத்து எடுத்துக்கலாம். வறுவிட்டுருச்சு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு சேமியா இதில் போட்டு வறுத்துக்கலாம். வறுத்து சேமியாவாக இருந்தாலும் கொஞ்சம் நெய் விட்டு வறுத்து எடுத்தோம்னா மனமாக நல்லா இருக்குது. 100 கிராம் சேமியா எடுத்துருக்கிறேன். அதுக்கு 50 கிராம் ஜவ்வரிசி போகுது. நல்லா சேமியா வறுவிட்டுருச்சு. நீ எடுத்துடலாம். 1/2 லிட்டர் தண்ணி எடுத்துருக்கிறேன். நல்லா கொதிச்சிருச்சு. இனி ஜவ்வரிசி ஒரு 50 கிராம் அதில் சேர்த்துக்கலாம். அப்படியே அப்பப்போ கிளறி விட்டுக்குங்க. அடி பற்றி போயிடும். ஒரு 10 நிமிஷம் வேகிட்டு மீடியம் சைஸ் தீ வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு. அடுத்தது சர்க்கரை கலந்துக்கலாம். சர்க்கரை ஒரு 150 கிராம் சேர்த்திக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா மறுபடியும் சர்க்கரை போட்டுங்க. அது நான் கரெக்டாக இருக்குது இனிப்பு. சர்க்கரை நல்லா கரையட்டும். அப்புறமா பால் பாதாம் பாலெல்லாம் சேர்த்துக்கலாம். சர்க்கரை கரைஞ்சிருச்சு. பால் அதோடு சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சு பாதாம் பாலும் அதோடு சேர்த்துக்கலாம். இந்த பாதாம் பால் மிக்சியில் இருந்ததெல்லாம் நல்லா மறுபடியும் இன்னொரு 50 மில்லி ஊற்றி கலந்துக்கலாம். சேமியாவை அதோட கலந்துக்கலாம். சேமியா கலந்தாச்சு. ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போகுது. ஏன்னா நம்ம சேமியா வறுத்துட்டு அதனால் 5 நிமிஷத்தில் வெந்துடும். 5 நிமிஷம் இருந்தால் போகுது. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. சேமியா நல்லா வெந்துருச்சு. முந்திரி திராட்சையெல்லாம் அதோட கலந்துக்கலாம். நான் ஏலக்காய் வாசனை பிடிக்காதனால நான் ஏலக்காய் போடல. நீங்கள் ஏலக்காய் விருப்பம் உள்ளவங்க ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஜவ்வரிசி சேமியா பால் பாயாசம் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. பிடிக்காதவங்க கூட அது இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சாப்பிட்ருவாங்க. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.